விட்டு எங்கு நான் போக மாட்டேன், ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். சோத்திரம். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் உண்டு. நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிற ஒரு தேவன் உண்டு. அது எப்படி துடைப்பார்? எந்த சூழ்நிலையில் கண்ணீர்கள் துடைக்கப்படும்? அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், கண்ணீர் எப்போது துடைக்கப்படும்? அழுதவர்கள் அழும்போது கண்ணீர் துடைப்பதற்கான ஏக்கம் இயங்கியிருப்போமா? அது எப்படி, அந்த ஏக்கத்தை எந்த சூழ்நிலை நமக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு? ஆறுதலான அடிச்சவங்க கிட்ட இருந்து ஆறுதலான வார்த்தை வரணும் இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நல்லா தெளிவா சொல்றீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்போம் இல்லையா? அடித்தவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆறுதல் வந்து அந்த கண்ணீர் நமக்கு என்ன பண்ணுது? மறந்து போயிடுது. அப்படிதானே? அடிச்சவங்க தொடைச்சா ஆறுதலா? அல்லேலூயா. கண்ணீர்கள் எப்பொழுது துடைக்கப்படும் என்று சொன்னால், என் இருதயம் வறண்ட நிலமாக மாறும்போது என் கண்ணீரை துடைப்பதற்கான ஒரு நபரோ, ஒரு குழந்தையோ, ஒரு வயசானவங்களோ, இல்லை வெளியே இருக்கிறவங்களோ, இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோ, யாராவது ஒருவர் என்ன பண்ணுவாங்க? ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறான்னு கேட்பாங்க. அதுவே சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணா, ஓடி கண்ணை தொடச்சி விடும். அவ்வளோத மாட்டு. பெரியவங்களா இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க? கண்ணை கை வச்சு துடைக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு. அப்போ ஒரு கண்ணீரை துடைப்பதற்கு லெதுவான கரம் தேவைப்படுகிறது. ஒரு கண்ணீரை துடைப்பதற்கு ரொம்ப லெதுவான கரம். ஏன்னா அந்த கரம் எந்த கரம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இல்லையா? துடைக்கிறதும் தெரியாது, அவர் அணைக்கிறதும் தெரியாது. ஏதோ ஒரு அரவணைப்புக்குள் இருந்து கொண்டே இருக்கிறதை போல தெரியும். இப்ப சொல்லுங்க, நம்ம கண்ணீரை யார் துடைப்பா? இல்லையா? நம்முடைய கண்ணீரை. ஆமென். இப்போ அடிச்சவங்க நம்ம கண்ணீரை துடைச்சா கூட அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு இல்ல? அல்லாத அந்த கண்ணை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இழுப்பாங்க பாருங்க. கோபத்தோடு சேர்ந்துன்னா இருக்கும், கண் இழுக்கும் இல்லையா? பாத்துறீங்களா? அனுபவிச்சிருப்போம். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய கரம் மட்டும் தான் என்ன பண்ணுங்க? வலியே இல்லாதபடி நல்ல அழகாக கண்ணீர் துடைக்கும். இப்ப அந்த கண்ணீரை தான் நம்ம பார்க்க போறோம். எந்த கண்ணீரை? துடைக்கிற கண்ணீர். எந்த கரத்தை? துடைக்கிற கரத்தை. அல்லேலூயா. இப்ப யாருடைய கரம் வேணும்? அல்லேலூயா. என்னை அரவணைத்து, என்னை ஆறுதல் படுத்தி, என் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மகத்துவம் உள்ள கரம் எனக்கு வேண்டும். அந்த கரம் யாருன்னா, என் எம்பெருமானாக, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிள்ளை துடைப்பான், கணவர் துடைப்பான். நீ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தனா, அழுக முடிகிற வரைக்கும் உன் கண்ணீரை யாருமே துடைக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அங்கதான் அதை சொல்ல, என் கண்ணீரை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. அந்த ஆகால நீங்க பாத்தீங்கன்னா அழகா பேரிடுவா. ஆகால என்ன பண்ணுவாங்க? என்னை காண்கின்ற தேவன். என்ன சொல்றாங்க? என்னை காண்க. எந்த சூழ்நிலை அவர் சொன்னா? அதான் பிரச்சனை. எந்த சூழ்நிலை அந்த வார்த்தையை பயன்படுத்தும்? ஆதியாக 16:13 நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க என்ன சூழ்நிலையில் இவள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னு சொன்னால், அடிமையாக இருந்தது அதெல்லாம் கிடையாது. சாராளால் கடினப்படுத்தி தள்ளப்படும் போது, சாராளால தள்ளப்படும் போது, அவள் சாராள் கிட்ட வாழ்வதற்கு பிடித்தம் இல்லாதபடி, இனி அந்த குடும்பத்தோடு கூட நான் வாழக்கூடாது என்கின்ற ஒரு தீர்மானம் எடுத்து புறப்படும் போது அவ அப்ப அந்த கர்ப்பத்தை சுமந்து கொண்டு போகிறான். அந்த கர்ப்பத்தை சுமந்து கொண்டு போறாதான் பெரிய இது இல்லையா? சோ காண்கின்ற தேவன் வைக்கிறதுக்கு ஒரு பேர் என்னன்னா, அவளை விசாரிக்கவோ, அவளை போஷிக்கவோ இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? கடந்து வரும்போது, இனி யார் என்னை விசாரிப்பா? இப்ப நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. என் குடும்பத்துல என் கணவரோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ என்னை நேசித்த ஒரு காலம் இருக்கும். இப்ப அவங்க எல்லாம் என்னை புறக்கணிக்கப்பட்ட போது, எனக்கு எதையுமே செய்யாத போது என்ன ஒருத்தர் கவனிக்கிறார். அவர் தான் ஆண்டவராக
இயேசு கிறிஸ்து. இப்ப நீங்க அவர் கவனிச்சா என்ன சொல்லுங்க? அவரை நீங்க என்ன பெயரிடுங்க? அவ காண்கின்ற தேவன் சொன்னா. நம்ம சொல்லக்கூடியது எப்படின்னா, எனக்கு எப்பொழுதும் கூடவே இருந்து பாதுகாக்கிற தேவன் கூட இருக்கிறார். அல்லையா? இவள் செய்த தவறு நிமித்தமாக தான் என்ன நடக்குதாங்க வருது. இப்ப நம்ம செய்யற தவறு நிமித்தம் நுக வருதா? நம்ம செய்யற தவறு நிமித்தம். அப்போ அந்த தவறை நம்ம உணரும் போது அதை யார் சுட்டி காட்டுறா? அந்த தவறை யார் சுட்டி காட்டுறா? அதான் மெயின் பாயிண்ட். அந்த தவறை யார் சுட்டி காட்டுறா? அல்லையா? அப்படின்னு பார்த்தா அங்கேயும் தேவ தூதர் தான் அவருடைய தவறை சுட்டி காட்டுகிறார். அப்போ எங்கு சுட்டி காட்டப்படுறா? தேவ மனிதர்கள் மூலம் தான் உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டப்படும் என்று திருமண வேத வசனத்து மூலம் நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க பாருங்க, அதுல 7ஆம் வசனத்தை வாசிங்களா? பாருங்க, எங்க பாக்குறாங்க? நீரூற்று. நல்லா மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க தண்ணி பக்கத்துல யாரும் உட்காந்துருக்கா? நமக்கு அழுக பிரச்சனை வந்தா கூட இந்த கடற்கரையில பார்த்தா அழுக வருமா? என்ன வரும்? அந்த கண்ணீர்லாம் எதுக்கு பக்கம் போயிடும்? அலை பக்கம் போயிடும். எது பக்கம் போயிடும்? அலை பக்கம் போயிடும். அல்ல இல்லையா? சாவரம் போறோம், கடலுக்குள்ள போவோம், அது வேற விஷயம். அழுகுறவங்க, பிரச்சனை உள்ளவங்க கடலை பார்த்தா என்ன ஆயிடும்? அந்த தண்ணியை பார்த்தா என்ன ஆயிடும்? அப்படியே ஒரு மகிழ்ச்சி வரும். ஒரு 4 பேர் ஓடுறத பார்த்து என்ன பண்ணலாம்? நம்மளும் ஓட்டி போய் என்ன பண்ணலாம்? தண்ணிக்குள்ள காலை விடலாமா? அந்த என்ன அப்ப அந்த சிந்தைகள் மாறுகிறது. அப்ப இவ போய் உட்கார்ந்த இடம் என்னன்னா, இவருடைய கவலைகளை மறக்கடிக்கக்கூடிய இடத்துல கடவுள் கொண்டு போய் அவளை உட்கார வச்சிட்டாரு. எங்க உட்கார வச்சிட்டாரு? இப்ப கவலை மறந்துச்சுன்னா என்கிட்ட ஒருத்தர் பேசணும் இல்லையா? கவலை மறந்துச்சுன்னா சரி, இந்த பக்கம் வச்சுப்ப, நான் வசனத்தை சொல்லிடுறேன். ஏசாயா 25:8 அதிகாரத்தை வாசிங்க. எப்படிங்க? அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன், கவனிங்க, ஒருத்தர் முகம் கிடையாது, எல்லா முகங்களில் இருந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், உங்க முகத்துல இருக்கிற கண்ணீரை கர்த்தர் தொட, கண்ணீரை துடைப்ப, எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். நல்லா இந்த வசனத்தை கவனிங்க. கண்ணீரை துடைத்துட்டு அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு இல்ல. இங்க அதான் ஆகார குச்சி உங்களுக்கு அதான் சொல்ல போறேன். கண்ணீரை துடைக்கிறது மட்டும் அவருடைய வேலை இல்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, தமது ஜனத்தின் நிந்தைகளை, இப்ப என்னுடைய நிந்தைகளை சொல்லி பாருங்களேன். என்னுடைய நிந்தைகளை பூமியில இராதபடி நிர்மூலமாக்குகிறார். எப்படி ஆக்குறாருங்க? முற்றிலுமாக பிரச்சனை உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நான் பூமியில நிந்தை அடைஞ்சிட்டு இருக்கிறேன், உறவுக்கு முன்னாடி நிந்தை அடைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த நிந்தைகளை இருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் என் கர்த்தருடைய கரம் என்னை தொடணும், அவர் கண்ணீரை துடைக்கணும், எல்லாவற்றையும் அவர் பார்க்கணும். இப்போ இந்த ஆகாளுடைய காரியம் அப்படிதான். இந்த ஆகாளுடைய காரியம் எப்படிங்க? அவள் வந்தது ஒரு நோக்கம், ஆனா தேவன் அவளை சந்திக்கிறது ஒரு நோக்கம். இப்ப நீங்களால வந்ததுக்கு ஒரு நோக்கம். சரி, ஏதாவது போனா தேவனுடைய வார்த்தை ஆறுதலா கிடைக்கும் தான் வந்திருப்போம். ஆனா ஆறுதலை தாண்டி நம்பிக்கை உருவாக்கி என்ன பண்றாருங்க? வாழ்வதற்கான வழிவாசலை தேவன் திறக்கிறார். இது தேவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு குணம் இல்லையா? இப்ப நம்ம இடத்துல வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அற்று இழந்து பரிதவித்து வர்றவங்களே இன்னைக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறாரு. சோ நம்மளால என்ன பண்ண வாழ, இப்படிலாம் ஆண்டவர் வாழ வைப்பாரா, இப்படிலாம் இருந்தா கர்த்தர் வாழ வைப்பாரா? அந்த வைராகியத்தை என்ன பண்றாரு? உருவாக்குகிறார். அப்ப அந்த வைராகியம் தான் இந்த ஆகாருக்கு கர்த்தர் என்ன பண்றாங்க? ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்ன பண்றாங்க? நல்ல நீரூற்று. அந்த நீரூற்றை பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நீரூற்று. நல்லா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீரூற்றில் இருக்கிறதே கண்டா. அப்ப அந்த நீருக்கும் இவளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பேச்சு நடக்குது, நீருக்கும் அவளுக்கு என்ன நடக்குது? ஒரு மகிழ்ச்சியான ஒரு பேச்சு நடக்குது. எப்படி நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படியே அந்த என்ன பண்றாங்க? அந்த நீரோட அவ பேசிட்டு இருக்கிற, அந்த நீரோட என்ன பண்றாங்க? உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. அப்போ அந்த சத்தத்தை தான் யார் கேட்கிறா? தேவன் கேட்கிறார். அங்க அவர் கேட்கிறாரு பாருங்க, சாராளின் நல்லா கவனிச்சு பாருங்களேன். எவ்வளவு சர்வசாதாரணமா ஆண்டவர் தேவ தூதர்கள் இறங்கி பேசுறாங்க பாத்தீங்களா? கவனிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் சிந்திச்சிங்களா? இல்லையா? என்னடா, அவளை கடினப்படுத்திட்டு அவளை துச்சப்படுத்திட்டு ஓடி வந்தவங்கிட்ட யார் பேசுற?
ஆண்டவர் பேசுறாரு. அப்போ நம்ம நினைச்சு பாக்கல, நம்மளை எவ்வளவு பேர் கடிஞ்சு கொள்றாங்க, நம்மளை எவ்வளவு பேர் நிந்திக்கிறாங்க. அப்போ நம்ம கிட்ட ஏன் ஆண்டவர் பேச மாட்டாரு? நம்ம கிட்ட ஆண்டவர் பேசிட்டாருன்னா அது லாங் லைஃப். நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுறதெல்லாம் அது என்னன்னா எழுத்துலே வராது. உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, முகமுகமாக இடைப்பட ஆரம்பிச்சிட்டான்னா, உன் லைஃப் கடைசி வரைக்கும் அவர் கையில தான் இருக்க வேண்டி, பக்கத்துல அக்கத்துல இருக்கும், கைக்கு போகவே போகாது. அது இல்லையா? அப்போ அது பேசணும். இவகிட்ட ஆண்டவர் பேசின விதம் பாருங்க. எங்கிருந்து வருகிறாய், எங்கு போகிறாய்? கவனிங்க. அப்ப வந்து கேள்வியை கவனிச்சு பாருங்க. உன் வாழ்க்கைக்கு எங்க போற, நீ வாழ்வதற்காக என்ன செய்ய போற, இல்ல இப்ப என்னதான் பண்ண போற? ஒரு கேள்வி எப்படி கேக்குறாரு? அழகாக இப்ப நம்ம பார்த்து ஆண்டவர் கேக்குறாரு, என்னதாம்மா நீ பண்ண போற, அடுத்து உன் பிரச்சனை என்ன? நம்ம வீட்டுல இருக்கின்ற கேக்குறோம் இல்லையா, என்ன பண்ண போறோம், அடுத்து நம்ம என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு. அப்ப தேவன் வந்து பாருங்க எளிய முறையில எப்படி பேசுறாரு, ரொம்ப எளிய முறையில நம்மளுக்கு புரியுற மாதிரி என்ன பண்றாருங்க, நம்மளோடு கூட அவர் உறவாடுகிறார் இல்லையா? அப்ப அவரை பாருங்க, அதான் ஏழ்மை கோலங்கள் தரித்தார் என்று பைபிள் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழைகளுக்காகவும் ஏழையாகவும் இறங்கி வர அவரால் மட்டும்தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது இல்லையா? நான் வியாதியா படுத்தினா அவர் வியாதியா, அவரும் வியாதியா மாறிடுவாரு, எனக்கு மருந்தா மாறிடுவாரு, எனக்கு என்ன குளுக்கோஸா மாறிடுவாரு. இப்படி எனக்கு ஏற்றபடிதான் அவர் மாறுவாரு கட்டி. ஆனா நான் என்ன பண்றது, அவருக்கு ஏற்றபடி மாறினேன். அப்போ மனிதர்களை ஏமாற்றக்கூடிய ஜனங்களை மனிதர்கள் நம்புகிறாங்க. உண்மையாக வாப்பா ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, உன் குடும்பத்துடைய வாழ்க்கை மாறும் என்று ஒருத்தர் சொல்லுகிறாரு. அதை பின்பற்றுவதற்கான மனிதர்கள் கிடையாது இல்லையா? அப்போ எங்க இருந்து வருகிறாய், எங்கே? அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன கேள்வி? நீ அடுத்து என்னதான் பண்ண போற? துணிஞ்சு வந்துட்ட, என்ன தைரியத்துல வந்த, யார் நம்பிக்கையில வந்த? உனக்கு கர்ப்பத்துல ஒரு கனி இருக்குது, உனக்கு வேலை நீயே ஒரு யாரு, அடிமை இருந்துட்டு இப்ப எங்க போற? நம்மளை கேட்டாங்களா, உனக்கு யாரு சொந்தக்காரங்க இருக்காங்களா? என்ன விட்டா நாதி வீதிய இல்லைன்னு சொன்ன காலம் உண்டா? இப்ப நமக்கு எவ்வளவு சொந்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டு அல்லையா? நம்ம சொந்தம் தாங்குதோ இல்லையா, நமக்கு என்ன பண்ற, கர்த்தர் கொடுத்த சொந்தம் அழகா தாங்குது அல்லையா? அப்போ பேசுகிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்யுது. எந்த வாய் எதை பேசிச்சோ அந்த வாய்க்கு முன்னாடி என்ன பண்றாருங்க, நம்மளை கெத்தாதான் வச்சிருக்கிறாரு கட்டி, குறைச்சே வைக்கல இல்லையா? அப்போ அவன் சாராளுக்கு எதை புரிய வைக்கிறாருன்னா, நீ இப்ப இருக்கிற நிலைமையில எங்க போவ, உனக்கு யாரு உதவி செய்வாங்க? நீ இருந்த இடத்த விட்டு, வேலையை விட்டு நீ வெளியே வந்துட்ட, அந்த இடத்துல இருந்துன்னா உனக்கு அந்த மதிப்பு மரியாதை போயிடுச்சுன்னா வேற எங்க போய் உனக்கு என்ன கிடைக்காது. இப்ப எந்த இடத்த போய் தேடு? அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவளுக்கு புரிய வைக்கிறேன். அப்ப அவன் என்ன சொல்றா பாருங்க, நீ ஒரு நாச்சியாரத்துக்கு சிம்பிளா பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு இல்லையா? இப்ப இந்த வார்த்தை அவ இருதயத்தை மாத்திருக்குமா? அதான் வார்த்தை, வேற ஒண்ணும் கிடையாது. இதை பலமுறை பிரசங்க கேட்டிருக்கல. ஒரு தேவ தூதன் சொன்ன பிறகு, அந்த வார்த்தையை கேட்ட பிறகு இருதயம் மாறுது பாருங்க. மாறின பிறகு அவள் என்ன பண்றாங்க, அவளுக்கு தேவனுக்கு பேரிடுறா. யாருக்கு? இல்லையா? அப்போ என் சூழ்நிலை மாறதுக்காக தான் கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு. என் பிரச்சனை இருந்து நான் வெளிவருவதுக்கு தான் தேவன் என்னோட கூட என்ன பண்றாருங்க, பேசுகிறார். அப்ப நம்ம அதை புரியணும், அந்த வழியை புரியணும். இப்ப என்ன இல்ல ஆண்டவரே, அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறா, மறுபடியும் எனக்கு துன்பப்படுத்துவா, நான் எதுக்கு அங்க போன்னு சொல்ல என்ன பண்றேன்? கேள்வியே கேட்கல. அதுக்கு அவனும் சொல்றான் பாருங்க, தேவதூதன் அதுல 11வது வசனத்தை வாசிங்க. என்ன கேக்குறாருங்க? இப்போ கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கவனிச்சு பாருங்க. அப்போ வந்து அந்த நீரூற்றுல என்ன சொன்ன புரியுதா உங்களுக்கு? நீரூற்றுல உட்கார்ந்து என்ன பேசுறா, தனிமையில உட்கார்ந்து என்ன பேசுறா, தன்னுடைய வேதனைகளை. எப்போ நீங்க தனிமையில உட்கார்ந்து உங்களுடைய வேதனைகளை கர்த்தர்ட்ட சொல்றீங்களா, அவர் இறங்கி வந்து பேசுறார். இதுதான் பைபிள். இதை தாண்டி கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார் இல்லையா? அந்த அங்கலாய்ப்புகள் இருதயம் ரொம்ப ஒடுக்கப்பட்டாதான் கர்த்தர் வந்து இறங்குவார். அடுத்தது உனக்கு வழியே பேஸ்மெண்டே இல்லாமல் இருந்ததான். சில பேர் வந்து கணவர் நெருக்குவாங்க, அதனால வந்து நீ ரொம்ப ஒடுங்கி போயிருப்ப. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளை ஆறுதலா வச்சிருப்பாரு.
அப்ப அந்த அங்கலாய்ப்பை வந்து அவர் கேட்க மாட்டார். நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், ஐயோ நான் அவன் நோக்கப்படுறேன்னு, என் வீட்டுக்காரால் அவன் பண்ணப்படுறேன்னு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணும், உன் பிள்ளைகளோ உன் தாயோ இல்ல உன் சகோதரி யாராவது ஒருத்தர் உனக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில உதவி செய்ய வச்சிருப்பாரு கர்த்தர். அது கர்த்தர் செஞ்சிருப்பாரு. இந்த உதவியெல்லாம் எப்போ உனக்கு பேஸ்மெண்ட் அடைக்கப்படுதோ அப்போ என்ன பண்ணாங்க, உன்னுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்பாரு. இப்ப இவனுக்கு வேற வழியே கிடையாது. சாராளுக்கு என்ன கிடையாது, ஆகாருக்கு உறவும் கிடையாது, சொந்தம் கிடையாது, பந்தம். சாராளை விட்டா அவளுக்கு யாருமே கிடையாது, ஆபிரகாம் விட்டாலும் வேற யாரும் கிடையாது. அப்போ டெத் டைம்ல வந்த பிறகு அப்போ ஆண்டவர் என்ன பண்றாங்க, அதெல்லாம் அவன் அங்கலாய்ப்பை கேட்கிறப்ப. இப்ப எனக்கு என் வீட்டுக்காரர் என் மனைவி இல்லைன்னா கூட என்ன பண்ணுவேன், எனக்கு யாராவது உதவி செய்ய ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஒருவேளை சோறு கொடுக்க மாட்டாங்களா? அப்ப எனக்கு உதவிக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த உதவியே இல்லாத சூழ்நிலை, உதவியே இல்லாத சூழ்நிலை, எதுமா உதவியே இல்லாத சூழ்நிலை கர்த்தர் என் அங்கலாய்ப்பு சத்தத்தை நல்லா புரிஞ்சுங்க. பைபிள் நல்லா நீங்க புரிஞ்சுங்க. அப்ப நான் வார்த்தைக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், நிக்கணும் இல்லையா? அப்ப நம்மளை குறிச்சு ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு, அதான இவ்வளவுதான் பேஸ்மெண்ட். நீரூட்டில் உட்காந்து என்ன பேசுறாரு, நம்பிக்கை கொடுக்க. அவனுக்கு ஒரு குமாரன் கொடுப்பேன், உனக்கு என்ன கொடுப்பேன், உனக்கு ஒரு குமாரன் வருவான், அப்புறம் நீ நம்பிக்கையாரு. இப்ப அந்த குமாரன் வந்த போது தைரியமா தூக்கி வெளியே போட்டாரு. நல்லா கவனிச்சுங்க. அது வரைக்கும் அப்படி அங்கலாய்ப்பு சத்தம் கேட்கிற வரைக்கும் உள்ள வச்சிருந்தாரு. எப்ப குமாரன் பிறந்து வளர்ந்த பிறகுதான் அந்த குமாரனோட தூக்கி அவளை வெளியே போட்டார். அப்ப இனி அவளுக்கு யாரு தேவை கிடையாது, ஆபிரகாம் தேவை கிடையாது, சாராள் தேவை கிடையாது. இப்ப தன்னுடைய மகன் இருக்கிறான், மகன் பார்த்துப்பான். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவ பேரிடல, இங்க பேரிட்டதோட சரி. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண, பேரிட்டாளா? ஒண்ணுமே இல்லை. அந்த பேர் விடுற விதத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க, முடிச்சிடலாம். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால், ஓகே அந்த பேர்லாம் அந்த துஷ்ட மிருகலாம் வேணாம், அதை உற்றுவான் சரிங்களா? இப்ப 13ஆம் வசனத்தை வாசிச்சு. அப்பொழுது அவள் சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்துல கண்டேன் அல்லவா? சொல்லுங்க. என்னை பாக்குறேன். இப்ப ஜெப கூட்டத்துக்கு வந்துட்டேன், பிரேயருக்கு வந்துட்டு அவர் என்ன பாக்குறாரு. இப்ப நான் அவரை பாக்குறேன், அவருடைய வார்த்தையை நான் பாக்குறேன், அவருடைய வசனத்தை நான் பாக்குறேன். அப்போ அவர் என்னை காண்கின்ற, வாசிங்க, சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற. நல்லபடியா நம்மளாம் சொல்ல வேண்டியது என்னங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன். நல்லபடியா ஜெபிக்கும் போதெல்லாம் அப்படியே கையை தூக்கிட்டு சொல்லுங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன். என்னை யாரும் காணல, நீங்க பாக்குறீங்க, நீங்க என்ன விசாரிக்கிறீங்க, நீங்க என்ன காண்கிறீங்க. அப்படியே சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் கிறிஸ்து